என் உடல் தேவன் வசிக்கும் ஆலயம். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அக்கோவில். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16 மற்றும் 17வது இறை வார்த்தைகள். இங்கு புனித பவுல் நம் உடல் தேவனின் ஆலயம் என கூறுகின்றார். அதை சரியாக பராமரிக்காமல் போவது ஆலயத்தை, அதாவது தேவனை அவமதிப்பதாகும். உலகில் அநேகர் தன் உடலுக்கு இஷ்டமான காரியங்களை, உணவாக இருந்தாலும் சரி, உடையாக இருந்தாலும் சரி, மற்ற தீய பழக்க வழக்கங்களாக இருந்தாலும் சரி, எனக்கு இது பிடிச்சிருக்கு, அதனால நான் இதை செய்கிறேன், இதனால் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை இருக்குது, உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க என்று சொல்கிறதை நாம் சர்வ சாதாரணமாக கேட்கிறோம். ஆனால் தன் தூய இரத்தத்தினால் நம்மை மீட்டு கொண்ட நம் ஆண்டவர் வாழும் நம் உடலை இவ்வாறு கிறிஸ்தவர்களே அசுத்தப்படுத்துவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத காரியம். நம் வீட்டிற்கு மிகவும் கண்ணியமான பெரிய பதவியில் இருக்கும் ஒரு அதிகாரி ஒருவர் வருகிறார் என்று வைத்து கொள்ளுவோம். அவரிடமிருந்து நிறைய சலுகைகளை நாம் பெற வேண்டிய நிலையில் இருந்தோம் என்றால் நம் உடையில் எவ்வளவு கவனமாக இருப்போம். மேலும் மதுவை குடித்து கொண்டும் சிகரெட் மற்றும் போதை மருந்துகளை உட்கொண்டும் அவரை வரவேற்போமா? இல்லையே. ஏன்? அவர் நம்மை பற்றி தவறாக நினைத்து விட்டார் என்றால் அவரிடமிருந்து நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாதே என்றுதானே? ஆம், அழிந்து போகும் நன்மைகளுக்காக அழிந்து போகும் மனிதர்களுக்கு மதிப்பு கொடுக்கும் நாம் அழியா உலகின் ராஜாவாகிய சர்வ உலகத்தையும் படைத்து ஆண்டு வருகின்ற நம் ஆண்டவர் நம் உடலில் வசித்து கொண்டிருக்கின்றாரே, அவருக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்க வேண்டும்? அவர் நமது அநாகரிகமான உடைகளாலும் நமது தீய பழக்க வழக்கங்களினாலும் எவ்வளவு வேதனைப்படுவார் என்பதை மட்டும் நாம் நினைத்தாலே போதும். நம் உடல் அவர் வசிக்கும் ஆலயம் என்று மட்டும் நினைத்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக அவரை அவமதிக்கக்கூடிய எந்த செயலையும் நாம் செய்ய மாட்டோம். ஒரு கல்லில் 2 மாங்காய் என்பது போல இந்த உணர்வு நம்மில் வசிக்கும் ஆண்டவரோடு இருக்கக்கூடிய உறவையும் மற்றவர்களோடு இருக்கக்கூடிய உறவையும் மேம்படுத்தும் என்பதில் சிறிதளவும் சந்தேகமில்லை. தற்பொழுது எனக்கு பிடிக்கும் என்று சொல்லி விரும்பிய உணவையெல்லாம் சாப்பிடும் கிறிஸ்தவர்களை பார்க்கிறோம். உயிர் வாழ உணவு என்ற நிலை மாறி உண்பதுதான் என் உயிர் என்ற நிலை வந்துவிட்டதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். எத்தனை மனிதர்கள் இந்த உணவகத்தில் சாப்பாடு நன்றாக இருக்கும், இந்த ஃபுட் ஐட்டம் மிகவும் சூப்பராக இருக்கும் என்று பணத்தையும் நேரத்தையும் செலவழித்து நம் தேவனுக்கு வருத்தம் தருகின்றார்கள். இது ஒரு விரும்பத்தகாத காரியம் என்றே அநேகருக்கு தெரிவதில்லை. ஆம், நீதிமொழிகள் 23:21 குடிகாரரோடு சேராதே, பெரும் தீனியரோடு சேர்ந்து கொண்டு அவர்களைப் போல புலால் உண்ணாதே. குடிகாரரும் பெரும் தீனியரும் முடிவில் ஏழைகளாவர். உண்டு குடித்த மயக்கம் கந்தையை உடுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது கடலின் ஒரு துளி போல்தான் அன்பானவர்களே. அதே போல நம் உடலை சரியாக பேணி பாதுகாக்காமல் போனாலும் அதுவும் ஆண்டவர் விரும்பத்தகாத ஒரு காரியம்தான். ஆம், வேலை வேலை என்று சரியான நேரத்திற்கு சாப்பிடாமல் இருப்பது, ஆரோக்கியத்திற்கு எதிரான உணவுகளை உட்கொள்ளுவது, நாகரிகம் என்ற பெயரில் அநாகரிகமான உடை அணிவது, உணவிலும் உடைகளிலும் தேவைக்கு அதிகமாக செலவு செய்வது போன்ற காரியங்கள் ஆண்டவர் விரும்பாத காரியங்கள். தங்கத்தினாலான வீதிகளை கொண்ட விண்ணகத்தில் வாழும் நம் தேவன் இவ்வுலகிற்கு வந்த பொழுது பிறந்தது வளர்ந்தது எல்லாமே ஏழ்மை கோலம் பூண்டுதானே. அவர் நம்மில் தங்கியிருக்கும் பொழுது நாம் ஆடம்பரமான வாழ்வு வாழ்வது எந்த வகையில் ஏற்புடையதாக இருக்கும்? எனவே நம் உடலை மதிக்காமல் இருந்திருந்தோம் என்றால் ஆண்டவரிடம் மன்னிப்பை வாங்குவோம். ஜெபம் செய்வோம். விண்ணக தந்தையே, நீர் என் உடலில் வசிக்கிறீர் என்பதை நான் ஒரு காலும் மறக்காமல் உமக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை என் நடை, உடை, உணவு, பழக்க வழக்கங்களின் மூலம் கொடுக்க கிருபை புரியும். ஆமேன்.